வணக்கம் நண்பர்களே. வெஸ்ட் ஏஷியாவில் இன்னைக்கு ஈரானும் இஸ்ரேலும் ஒருத்தர் மீது ஒருத்தர் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. வரலாறுல முதல் முறையாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நேரடியாக ஒரு பெரிய போர் வெடிச்சிருக்கு. இதை நிறைய பேர் எதிர்பார்க்கல, நானுமே எதிர்பார்க்கல. இந்த போர் எப்படி முடிவுக்கு வரப்போகுது, யார் ஜெயிக்க போகிறா, அல்லது இந்த போர் ஸ்டேல்மேட்டில் முடிஞ்சிருமா? ஸ்டேல்மேட்னா ட்ரா, கிளியர் விக்ட்ரி இருக்காது. ஒருவேளை இப்படி முடியுமா? இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை ஸ்டேல்மேட்டில் முடிஞ்சதுன்னா நான் ஆச்சரியப்படவே மாட்டேன். இதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இஸ்ரேலினுடைய கூட்டாளியான பெருஞ்சக்தி அமெரிக்கா ஈரானை வார்ன் பண்ணியிருக்காங்க. தேவைப்பட்டால் நாங்கள் இஸ்ரேல் சார்பாக களமிறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் ஒரு படி மேலே போய் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயட்டோலா கொமினை இவரை நாங்கள் கொல்லக்கூட செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் ஈரானுடைய கூட்டாளியான பெருஞ்சக்தி ரஷ்யா ஈரான் சார்பாக நாங்கள் களமிறங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த போர் எப்படி போக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வெஸ்ட் ஏஷியா அப்படின்னு வந்தாலே இந்த உலகத்தில் இருக்க நிறையா மக்கள் இந்த பகுதியை ஒரு நெகட்டிவாக பார்க்குறாங்க. போர் இருக்கும், வன்முறை இருக்கும், பயங்கரவாதம் இருக்கும், இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை இருக்குது, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இருக்குது, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி இந்த பகுதியை நெகட்டிவாகவே பார்க்குறாங்க. இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா இது உண்மை கிடையாது. இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜன் வரலாறு சிறப்பு மிக்க ஒரு பகுதிங்க. ஏன்ஷியன் சிவிலைசேஷன்ஸ்லாம் இங்கே இருந்திருக்கு. இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருந்தது இல்லையா, இதே மாதிரி சிவிலைசேஷன் அங்கே இருந்தது. நிறைய சிவிலைசேஷன்ஸ் இருந்தது. மெசோபொட்டேமியன் சிவிலைசேஷன், சுமேரியன் சிவிலைசேஷன், அது இல்லாமல் நிறைய பேரரசுகள் இங்கே இருந்தது. பாபிலோனியன் எம்பையர், கிரீக் எம்பையர், பெர்ஷியன் எம்பையர், ரோமன் எம்பையர், அராப் எம்பையர், நிறைய பேர் இங்கே ஆட்சி பண்ணாங்க. கிறிஸ்டியன்ஸும் அங்கே ஆட்சி பண்ணாங்க. நிறைய இனக்குழுக்களை நீங்கள் இந்த பகுதியில் பார்க்க முடியும். பல நூற்றாண்டுகளாக நிறைய இனக்குழுக்கள் இங்கே ஒரு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தாங்க. அவங்க மத்தியில் பிரச்சனை இருந்தது இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் ஒற்றுமையும் அதிகமாக தான் இருந்தது. 3 முக்கியமான மதங்கள் வெஸ்ட் ஏஷியாவில் தான் உருவாச்சு. ஜூவிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம். இந்த 3 மதங்களுக்கு மத்தியில் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இப்படி ஒரு வரலாறு சிறப்புமிக்க பகுதி இன்னைக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை பார்க்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு கெட்ட பேரை வாங்கியிருக்கு அப்படின்னா இதற்கு ஒரு முக்கியமான காரணம், மாடர்ன் பீரியடில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய நாடுகள் இந்த வெஸ்ட் ஏஷியா பகுதியை பிரித்தாளும் சூழ்ச்சி மூலமாக தங்கள் கைவசம் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய நாடுகளை எதிரிகளாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் மீது சண்டை போட வைக்கிறாங்க. இது எப்படி நடந்துட்டு வருது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெஸ்ட் ஏஷியா மேலே இது வரைக்கும் நீங்கள் வச்சிருக்க ஒப்பீனியன் இப்போ மாறும். இந்த பகுதியை ஏன்ஷியன் பீரியடில் பேரரசுகள் ஆட்சி பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பெர்ஷியன்ஸ், கிரீக்ஸ், ரோமன்ஸ் இவங்களாம் ஆட்சி பண்ணுறாங்க. மிடிவல் பீரியடில் இந்த பகுதியை ஒட்டமேன் எம்பையர் அப்படின்ற பேரரசு ஆட்சி பண்ணுது. கலாச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்க டர்க்கிஷ் பீப்புள், டர்க்கிஷ் இனம். இப்போது மாடர்ன் பீரியட் வருது, 20th century வருது. இப்போது இங்கே அரசியல் மாற ஆரம்பிக்குது. இப்போ வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே யார் வராங்கன்னா யூரோப்பியன் பவர்ஸான ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் வராங்க. அந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே எப்படி நடக்குதுன்னா, ஒரு சைடில் ஒட்டமேன் எம்பையர் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் இருக்காங்க. வேர்ல்டு வார் 1 உலகம் ஃபுல்லாக நடக்குது. ஆனால் வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே இந்த 2 சைடு தான் ஒருத்தரை எதிர்த்து ஒருத்தர் சண்டை போடுறாங்க. பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஒட்டமேன் எம்பையரை எப்படியாவது டிஃபீட் பண்ணணும், அவங்க கைவசம் இருக்க வெஸ்ட் ஏஷியாவை கேப்சர் பண்ணணும். இதற்காக நிறைய இன மக்களுடைய சப்போர்ட்டை வாங்குறாங்க. 3 இன மக்களுடைய சப்போர்ட்டை வாங்கினாங்க. அது யாருன்னு பார்ப்போம். முதல்ல அரபு மக்கள். அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, ஏன்பா நீயே ஒரு பெரிய இனம், உன்னை இன்னொருத்த ஆட்சி பண்ணிட்டு இருக்கான், ஒட்டமேன் டர்க்ஸ் ஆட்சி பண்ணுறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணு, அவனை டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்து உனக்கு நான் விடுதலை வாங்கி தரேன்னு இவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது குர்திஷ் இன மக்கள்கிட்ட போகிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தனி நாடே கிடையாது, தனி நாடு வேணும்னு போராடுறாங்க. ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாங்க, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுப்பா, உனக்கு தனி நாடை வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள உருவாக்கி தரேன்னு அவங்ககிட்ட சப்போர்ட் வாங்குறாங்க. 3ஆவதா யூத மக்கள்கிட்ட போகிறாங்க, ஜூவிஷ் பீப்புள் கிட்ட போகிறாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாலஸ்டீன்ற பகுதியில் நீ 2000 வருஷம் முன்னாடியே இருந்த, ஆனால் இப்போதைக்கு உனக்கு தனி நாடு இல்லை, இஸ்ரேல்ன்ற நாடு நான் அவனுக்கு உருவாக்கி தரேன், ஹெல்ப் பண்ணுறேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சப்போர்ட் கேட்குறாங்கன்னா, இவங்க மேலே இந்த பாசம்லாம் கிடையாது, அரசியல் ரீதியாக அவங்க சப்போர்ட் தேவை. இவங்க சப்போர்ட்டை வாங்கிட்டு ஓட்டமேன் எம்பையரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் டிஃபீட் பண்ணி இந்த ப்ராமிஸை ப்ராப்பராக கீப் அப் பண்ணல. அரபு மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, ஓட்டமேன் டர்க்ஸ் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி தரேன்னாங்க. ஆனால் அரப்ஸை ஏமாற்றிட்டாங்க. இவங்களுக்கு விடுதலை வாங்கி தராமல் ஓட்டமேன் எம்பையர் கீழே இருந்து அரபு நாடுகளை தன் கைவசம் எடுத்துட்டாங்க. இந்த சிஸ்டம் பேர் மேண்டேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி தேதியில் சிரியா, ஜோர்டன், பாலஸ்தீன் போன்ற நாடுகள் எல்லாம் பிரிட்டிஷ் கீழேயும் ஃப்ரெஞ்சு கீழேயும் போயிடுச்சு. அவங்க ஏமாற்றிட்டாங்களா? ஃபஸ்ட்டு குரூப்பை ஏமாற்றிட்டாங்க. செகண்ட் குரூப் குர்திஷ் பீப்புள், இவங்களையும் ஏமாற்றிட்டாங்க.
தனிநாடு வாங்கி தரேன்னு சொல்லி இவங்களை ஏமாத்திடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இவங்க தனிநாடுக்காக போராடிட்டு இருக்காங்க. தேர்ட் குரூப் இருக்காங்க பாருங்க, ஜூயிஷ் பீப்புள், யூதர்கள். இவங்களுக்கு மட்டும்தான் ப்ராமிஸை கீப் அப் பண்ணுறாங்க. இதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே இருந்த பாசமெல்லாம் கிடையாது. அன்னைக்கு தேதியில் யூதர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு அந்த வேர்ல்டு வாரில் தேவை. அந்த சப்போர்ட் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காரணத்துக்காக தான் அந்த சப்போர்ட்டை வாங்குறாங்க. அது இல்லாமல் இஸ்ரேல் அப்படின்ற நாடை வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே உருவாக்கி விட்டுட்டா காலாகாலத்துக்கும் பெர்மனண்ட்டாக அந்த இஸ்ரேல்ன்ற நாடை ப்ராக்சியாக யூஸ் பண்ணி, அதாவது ஒரு ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணி இந்த வெஸ்ட் ஏஷியாவை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த காரணத்துக்காகவும் இஸ்ரேல் அப்படின்ற நாடை அவங்க உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 1948 இஸ்ரேல்ன்ற நாடு மாடர்ன் பீரியடில் உருவாகுது. எங்கே உருவாகுதுன்னா பாலஸ்டைன் அப்படின்ற அந்த பகுதியில் ஒரு பகுதியை கார்வ் பண்ணி இஸ்ரேலை உருவாக்கி தராங்க. அப்போ அந்த காலகட்டத்திலே டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலமாக இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருந்த இன மக்களை அவங்க பிரித்து தான் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வருது. செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷோடைய பவர் குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் அது சூப்பர் பவர் கிடையாது. பிரிட்டிஷ் இடத்த யார் பிடிக்கிறாங்கன்னா அமெரிக்கன்ஸும் சோவியட்ஸும் பிடிக்கிறாங்க. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இவங்க 2 பேர் தான் சூப்பர் பவர்ஸ். அமெரிக்கன்ஸும் சோவியட்ஸும் இந்த வெஸ்ட் ஏஷியாவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா அமெரிக்கன்ஸ் ஜெயிக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷுடைய ஏகாதிபத்தியத்தை மெயினாக பார்க்குறோம். 2ஆம் உலக போருக்கு அப்புறம் பிரிட்டிஷை யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கான்செப்டை நீங்கள் உலகத்தில் பல பகுதிகளில் பார்க்கலாம். ஏன் இந்தியாவுடைய அண்டை நாடான பாகிஸ்தான்லேயும் பார்க்கலாம். பாகிஸ்தானை உருவாக்கி கொடுத்தது யார்? பிரிட்டிஷ். இந்தியாவில் இந்துஸையும் முஸ்லீம்ஸையும் பிளான் பண்ணி பிரித்து தனிநாடு உருவாக்குனாங்க. காரணம் என்னென்னா இந்த சவுத் ஏஷியாவுக்குள்ளே ஒரு தனிநாடு உருவாக்கி விட்டால் காலாகாலத்துக்கும் சவுத் ஏஷியாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். இஸ்ரேலும் அதே கான்செப்ட் தான். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மூலமாக பல இடங்களில் ப்ராக்சிஸை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. அந்த ப்ராக்சிஸ் மூலமாக அந்த பகுதியை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு வருவாங்க. ரைட்டா? இதில் இஸ்ரேலுமே பலியாக இருக்குது. இஸ்ரேல் மக்களுமே இதில் பலியாக இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இந்த மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்களுக்கு சார்பாக என்ன பண்ணுதுன்னா மற்ற நாடுகளோட வெஸ்ட் ஏஷியாவில் சண்டை போடும். அப்படி தான் இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையும் நம்ம பார்க்குறோம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா ஈரானுமே ஒரு காலத்தில் இந்த மேற்கத்திய நாடுகளோட தான் ஒர்க் பண்ணுச்சு. 1979 வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் பவர்ஸோட ஈரானும் இருந்தது. ஈரான், இஸ்ரேல், சவுதி இவங்க 3 பேருமே வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள ஒற்றுமையாக அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸோட ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுமே ப்ராக்சிஸாக தான் இருந்தாங்க. ஆனால் 1979 எல்லாம் மாறுது. ஈரானில் புரட்சி வெடிக்குது. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இந்த வெஸ்ட் ஏஷியாவிலே முதல் முறையாக ஒரு நாடு எனக்கு இறையாண்மை இருக்குது, மேற்கத்திய நாடோட நான் கீழே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த குழுவிலேருந்து வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஈரான் தான். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த ஈரான் ஒரு மிகப்பெரிய எதிரியாக இருக்குது, சிம்ம சொப்பனமாக இருக்குது. 1979 அப்புறம் ஈரான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்துச்சு. இன்னைக்கு தேதியில் ஈரானை யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈஸ்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பெருஞ்சக்திகள் இன்னைக்கு ரஷ்யா, சைனா. அதனால தான் இன்னைக்கு ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் சொல்கிறாரு, இஸ்ரேல் சார்பாக அமெரிக்கா நீங்கள் களம் இறங்கினீங்கன்னா ஈரான் சார்பாக நாங்கள் களம் இறங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்படி தான் இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனை நவீன ஏகாதிபத்தியன் மூலமாக அவங்க பிரித்து ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த மேற்கத்திய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், இவங்கெல்லாம் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க நாட்டுக்கு மட்டும்தான் டெமோக்ரஸி. அவங்க நாட்டுக்குள்ளே டெமோக்ரஸி பேசுவாங்க, உரிமைகள் பேசுவாங்க, தனி மனித உரிமை பேசுவாங்க. ஆனால் மற்ற நாடுகளுக்கு அது இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய கூட்டாளிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டெமோக்ராட்டிக்காக தான் இருப்பாங்க. இன்னைக்கு தேதியில் வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க பெரும்பாலான அரபு நாடுகள் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கீழே தான் இருக்காங்க. சவுதி, ஓமான், குவைத், பஹ்ரைன், யுஏஇ யாருமே டெமோக்ரஸி கிடையாது. எல்லாம் மன்னராட்சி தான். அமெரிக்கா டெமோக்ரஸி பேசும், ஆனால் கூட்டாளிகள் யார்? டெமோக்ரஸி கிடையாது. அவங்களுக்கு அது பரவாயில்ல. ஏன்னா என் கீழே நீ இருந்தால் போதும், எனக்கு டர்ட்டி ஒர்க் பண்ணி கொடுத்தா போதும், எனக்கு நீ ஏஜென்ட்டாரு போதும், நீ டெமோக்ரஸியாக இல்லாமல் கூட இருக்கலாம், என் கூட நீ இருந்தனா உனக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். இதுதான் அவங்களுடைய அரசியல். ஏன் இவங்க சப்போர்ட் பண்ணுற பயங்கரவாத அமைப்புகள் கூட அப்படிதான். அல்கேதான்ற மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்பு உருவாக்கி விட்டது அமெரிக்காவும் அதனுடைய கூட்டாளியான பாகிஸ்தான், சவுதி இவங்கெல்லாம் தான். இப்போ அல்கேதா யார்? ஒரு பயங்கரவாத அமைப்பு. இது ரொம்ப பிற்போக்கான அமைப்பு. பயங்கரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணால் கூட அது பிற்போக்குவாத பயங்கரவாத அமைப்புக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. முற்போக்குவாத பயங்கரவாத அமைப்புக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு இருந்தது. ஓகேவா? அவங்களுடைய நோக்கம் வந்து பாலஸ்தீனுடைய சுதந்திரத்துக்கு போராடுவது. ஒரு காலத்தில் பயங்கரவாத அமைப்பு, இன்னைக்கு அவங்க அரசியல் கட்சியாக மாறிட்டாங்க.
ஆனால் உத்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாத அமைப்பாக இருந்தாலும் அவங்க முற்போக்கான அமைப்பு. பெண்களை ஃபைட் பண்ண வைப்பாங்க, ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. முற்போக்கானவங்க, செக்யூலர் அவங்கள மேற்கத்திய நாடுகள் விரும்ப மாட்டாங்க. எனக்கு அடிமையாயிரு, என் கீழே இரு, எனக்கான கெட்ட வேலையை செஞ்சு கொடு, பிற்போக்குவாதியாக நீ இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா நீ சிந்திக்கக்கூடாது, அப்போ தான் எனக்கு நீ அடிமையாக இருப்ப. இதுதான் அவங்க அரசியல். எல்டிடியும் பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ மாதிரி தான். எல்டிடியும் முற்போக்கான அமைப்பு. இப்போ மேற்கத்திய நாடுகளுக்கு எந்த மாதிரி பயங்கரவாத அமைப்பு பிடிக்கும்னா அவன் பிற்போக்குவாதியாக இருக்கணும். உதாரணத்துக்கு அல்கெய்தா பிற்போக்குவாத அமைப்பு. மதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அடிப்படைவாதிகளாக இருப்பாங்க, பெண்களை மதிக்க மாட்டாங்க, பெண்களை ஃபைட் பண்ண வைக்க மாட்டாங்க, பெண்களை போக பொருளாக வைப்பாங்க. அல்கெய்தா பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் எல்லாம் செக்ஸ் ஸ்லேவ்ஸாக வச்சுருப்பாங்க. அது அமெரிக்காவுக்கு ஓகே, ஏன்னா என் கூட நீ இருக்க, அடிமையாக இருக்க, எனக்கு ப்ராக்சியாக இரு, நீ எப்படி வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸை இன்னைக்கு வரைக்கும் மேற்கத்திய நாடுகள் ஃபாலோ பண்ணுறாங்க. டெமோக்ரஸி பேசுவாங்க, உரிமை பேசுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவங்களுடைய பெரும்பாலான கூட்டாளிகள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. அவங்ககிட்டயே டெமோக்ரஸி இருக்காது. ஈரானும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி கிடையாது. ஆனால் அமெரிக்காவுடைய கூட்டாளிகளான எல்லா அரபு நாடுகளையும் கம்பேர் பண்ணும்போது ஈரான் ஃபார் பெட்டர். ஈரான் ரீபப்ளிக், குடியரசு. சவுதியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஈரான் ஃபார் பெட்டர். ஆனால் ஈரான் டெமோக்ரஸி இல்லைன்னு அமெரிக்கா, பிரிட்டன் இவங்கெல்லாம் குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க. தங்களுடைய கூட்டாளி சவுதி ஒரு சர்வாதிகார நாடு, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை பற்றி வாயே திறக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இவங்களுடைய அரசியல் இருக்கும். ஏன் இந்த அரசியல்னா, நான் சொன்னது போல் அதிகாரம் தங்கள் கையில் இருக்கணும். இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனை அவங்களுடைய கண்ட்ரோலில் வைக்கணும். இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜனில் எண்ணெய் வளம் அதிகம், இதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த எண்ணெய் வளத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி பண்ணணும்? இங்கே இருக்க இன மக்களை பிரித்தாளணும். ஒன்று சேர விட்டுட்டா அவங்க கண்ட்ரோலில் எண்ணெய் வளம் போயிடும், நான் அதை எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த திருட்டு வேலையை செய்யணும்னா அவங்கள நான் பிரித்தாளணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈராக்கில் ஒரு காலத்தில் சதாம் ஹுசேன்ற ஒரு லீடர் இருந்தார். அவர் ஒரு சர்வாதிகாரி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அவர் நிறைய பாசிட்டிவ் இருந்தது. ஒரு தேசியவாதி, நேஷனலிஸ்ட், செக்குலரிஸ்ட், மத சார்பின்மையை ஃபாலோ பண்ணவர். அது இல்லாமல் ஒரு முற்போக்குவாதி. அதனால் அவரை பிடிக்கல. அது இல்லாமல் ஈராக்குடைய எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்க பார்த்தார். ஈராக்குடைய எண்ணெய் ஈராக் மக்களுக்குன்னு சொன்னார். அதனால அவர் எதிரி ஆயிட்டார். யாரு? மேற்கத்திய நாடுகளுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 2003 அவர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காருன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈராக்குள்ள நாட்டையை கேப்சர் பண்ணி அவரை எடுத்துட்டு போய் வேகமாக ஒரு ட்ரையல் கண்டக்ட் பண்ணி அவருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அவர் இறந்து போயிட்டார். ஸோ இந்த மாதிரி பல அட்டூழியங்களை பண்ணியிருக்காங்க. சதாம் ஹுசேன் சர்வாதிகாரி தான், ஆனால் அவருக்கு நிறைய பாசிட்டிவ் குவாலிட்டிஸும் இருந்தது. சதாம் ஹுசேனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இந்த மேற்கத்திய நாடுகள் கிடையாது. ஆனால் ஏன் கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் வளத்தை கையில் எடுக்கணும். அவருடைய அரசியல் முற்போக்குவாத அரசியல். அரபு நாடுகள் ஒன்று சேரணும்னு சொன்னார், நம்மளுக்குள்ள ஒற்றுமை வேணும்னு சொன்னார், எக்கனாமிக்காக டெவலப் ஆகணும்னு சொன்னார். அதனால இந்த மேற்கத்திய நாடுகளுக்கு அவரை பிடிக்கல. அதே அடிப்படையில் தான் ஈரானும் எதிரியாச்சு. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் மூலமாக ஈரான் இறையாண்மையோடு இருக்கும், எங்களுடைய நாடு எங்களுக்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம்னு ஈரான் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அவங்களே டெவலப் பண்ணாங்க. இப்போ இது உங்களுக்கு பிடிக்கல. எப்படி உன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் நீ டெவலப் பண்ணுவ? நீ உயரக்கூடாது, நீ அடிமையாக இருக்கணும். அதனால தான் இன்னைக்கு இஸ்ரேல் மூலமாக ஈரானை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், இஸ்ரேலுமே பலியாக இருக்குது. இஸ்ரேலே ஒரு ஏஜென்ட் தானே, அவனை பலியாக்கிட்டு அவனை வச்சு இன்னொருத்தனை அடிக்கிறான் பாருங்க. ஓகேவா? இப்போ ஏதாவது நியாயம் இருக்கா? நியாயம் இல்லை. ஸோ இப்படியே இந்த வன்ம அரசியல் அங்கே போயிட்டு இருக்கு. இது ஒரு முடிவுக்கு வரணும். எப்போ முடிவுக்கு வரணும்னா, இந்த மேற்கத்திய நாடுகளுடைய நவீன ஏகாதிபத்தியம் எப்போ வெஸ்ட் ஏஷியாவில் முடிவுக்கு வருதோ அப்போ தான் இந்த வெஸ்ட் ஏஷியா ஒரு அமைதி பூங்காவாக இருக்கும். இதற்கு என்ன பண்ணணும்? இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் இவங்க மத்தியில் ஒரு புரிதலுக்கு வரணும். இவங்களுடைய அந்த எனிமிட்டியை குறைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவங்களே உருவாக்கணும். மேற்கத்திய நாடுகளை நம்பி இருக்கக்கூடாது. இதெல்லாம் எப்போ நடக்குதோ அப்போ தான் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும். அரபு மக்கள், டர்க்கிஷ் இன மக்கள், பெர்ஷியன் இன மக்கள், யூதர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தவங்க தான். இந்த 20ஆம் நூற்றாண்டில் இருந்தால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பித்தாங்க. இதற்கு காரணம் இந்த வெஸ்டர்ன் பாலிடிக்ஸ். அப்போது ஈரானும் சரி, இஸ்ரேலும் சரி, மற்ற நாடுகளும் சரி, இந்த சண்டை போடுறதை நிறுத்தணும். இவங்களை யார் சண்டை போட வைக்கிறா, இவங்களுடைய உண்மையான எதிரிகள் யார் அப்படின்னு இவங்க உணர்ந்தாங்கனாலே இவங்களுக்குள்ள சண்டை இருக்காது. இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜன் ஒரு அமைதி பூங்காவாக மாறும். இந்த வரலாறு சிறப்புமிக்க பகுதி மறுபடியும் ஒரு அமைதி பூங்காவாக மாறணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை. நான் ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் டீச்சர். நேச்சுரலாக என்னுடைய விருப்பம் இது. இந்த நாடுகள் சண்டை போடுவது பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய வேதனையாக இருக்குது. சண்டை போடக்கூடாது. எல்லா ரீஜன்லையும் இதே மாதிரி தாங்க. சவுத் ஏஷியாவுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சண்டைகள் இருக்குது. இங்கே இருக்க நாடுகளை அவங்க பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி ரூல் பண்ணாங்க.
இன்றைக்குமே இன்டைரக்டாக இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. பாகிஸ்தான் மூலமாக சவுத் ஏஷியாவை இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பாகிஸ்தானும் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ பல இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்குது. லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கேயுமே இந்த மாதிரி அரசியலை பண்ணாங்க. எங்கெல்லாம் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ் வருதோ அது பிடிக்காது அமெரிக்காவுக்கு. ஆப்பிரிக்காவில் பேட்ரிஸ் லுமம்பான்னு ஒரு டெமோக்ராட்டிக் லீடர் இருந்தார் காங்கோ நாட்டில். காங்கோ நாடு வரலாறு சிறப்புமிக்க நாடு. அந்த காலத்தில் ஜயர்னு சொல்லுவாங்க. பேட்ரிஸ் லுமம்பாவை சிஐஏ உளவு ஏஜென்சியை வச்சு கொண்டுட்டு இவங்களுக்கு பிடிச்ச சர்வாதிகாரியான மொபுட்டோவை கொண்டு வந்தாங்க. சவுத் அமெரிக்காவில் இருக்க நாடு சில்லி. அங்கே டெமோக்ராட்டிக் லீடர் அலண்டேன்னு இருந்தார். அவரை கொன்னாங்க சிஏஏ வச்சு. அவரை தூக்கிட்டு சர்வாதிகாரி பினோஷேங்கிறவர் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. நீ டெமோக்ரஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ சர்வாதிகாரியாக கூட இரு, எனக்கு அடிமையாரு, எனக்கு ஏஜென்ட்டாரு, எனக்கு டர்ட்டி ஒர்க்கை பண்ணி கொடு. இதுதான் அந்த லாஜிக். கியூபா நாடு அது மட்டும்தான் அமெரிக்காவை சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஜீரணம் பண்ண முடியல. அங்கே முதல்ல ஒரு டிக்டேட்டர் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, சர்வாதிகாரியை, அடிமையான சர்வாதிகாரி. அவர் பேர் பட்டிஸ்டா. ஆனால் அமெரிக்காவை எதிர்பாராத மாதிரி புரட்சியாளரான ஃபிடல் காஸ்ட்ரோ என்ன பண்ணார்னா இந்த பட்டிஸ்டாவை தூக்கிட்டு புரட்சி ஆட்சியை கொண்டு வந்துட்டார் கியூபன் ரெவல்யூஷன் மூலமாக. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கன்ஸால ஜீரணிக்க முடியல இது. ஸோ ஒரு சில நாடுகள் இந்த அரசியலிருந்து மீண்டும் வந்திருக்கு. கியூபா ஒரு உதாரணம். கொலம்பியான்ற நாடை பல ஆண்டுகளாக தங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சாங்க. இப்போ ஒரு வருஷமாக தான் கொலம்பியா பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் பாலிடிக்ஸ்லேருந்து மீண்டு வந்திருக்கு. அங்கே ஒரு இடதுசாரி அரசியல் வந்திருக்கு. சரியா? அப்போது இந்த வெஸ்ட் ஏஷியன் ரீஜன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மேற்கத்திய அரசியலிருந்து மீண்டு வரணும், அடிமைப்பட்டிருக்கக்கூடாது, நவீன ஏகாதிபத்தியிலிருந்து மீண்டு வரணும், தங்களுடைய வரலாறு சிறப்பை அவங்க மதிக்கணுங்க, அவங்களுக்குள்ளே சண்டை போடக்கூடாது. இஸ்ரேலும் ஈரானும் இதை கூடிய சீக்கிரத்தில் உணரணும். இந்த பகுதி ஒரு அமைதி பூங்காவாக மாறணும். இதுதான் என்னுடைய ஆசை. இது எந்த அளவுக்கு சீக்கிரம் நடைபெற போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.